ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஜப தியானம் அரை சன்ஷைன் எழும்பி பிரகாசம் உண்மையில் கர்த்தரோட மகிமை வந்திருக்கிறது. தேவப்பிள்ளைய இந்த காலை ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவராய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஜபத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ஜீவன் உண்டாகும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. நன்றி ஆண்டவரே, இந்த காலை ஜப நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜபத்தை நீர் ஆசீர்வதித்துக் கொடும். உம்முடைய மகிமையான தெய்வீக பிரசன்னம் இந்த ஜபம் முழுவதுமாய் நிரம்பட்டும். பாடுகிற பாடல்கள், ஜபிக்கிற ஜபங்கள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை அத்தனையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்கிறது. இப்பொழுது கூட கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இந்த நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக நாங்கள் தேவனை ஆராதித்து துதிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். தேவன் ஸ்தோத்திரப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்று. அதுபோல நாம் ஒவ்வொரு நாளும் நம் தேவனை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள், பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு சுமூகமாக முடித்து தருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் என்றும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். நமக்கு என்னென்ன சத்துரு, என்னென்ன தீங்கு விளைவிக்கலாம், ஏதாவது ஒரு இது பண்ணலாம். ஆனால் அது எல்லாத்துலேருந்தும் நம்மளை கர்த்தர் காப்பாற்றி நம்மளை அவர் கண்மணிக்குள்ளே வச்சு காத்து நம்மளை நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அவரை ஆராதிப்போம். ஆமென். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். எரிகிற அக்கினி சூளையிலும் விடுதலை அக்கினியாய் வந்திடுவார். எரிகிற அக்கினி சூளையிலும் விடுதலை அக்கினியாய் வந்திடுவார். சேதம் வராமல் காத்திடவே, சேதம் வராமல் காத்திடவே தேவகுமாரனாய் வெளிப்படுவார்.
தேவகுமாரனாய் வெளிப்படுவார். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். நம் தேவன் என்றும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நிகரே இல்லா பட்டயம் அவர், நீதியின் கரத்தினால் நடத்திடுவார். நிகரே இல்லா பட்டயம் அவர், நீதியின் கரத்தினால் நடத்திடுவார். உத்தமனே உனக்கு கர்த்தர் துணையே, உத்தமனே உனக்கு கர்த்தர் துணையே. ஆமென். உத்தமனே நமக்கு கர்த்தர் துணையே, உத்தமனே நமக்கு கர்த்தர் துணையே. உயிரோடு எழுந்தவர் உதவி செய்வார், உயிரோடு எழுந்தவர் உதவி செய்வார். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த காலை வேளையிலே நாம் நம் தேவனை உயர்த்துவோம். மகிமைய எங்கும் வாசம் செய்கிறீர், மகிமையின் தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். மகிமைய எங்கும் வாசம் செய்கிறீர், மகிமையின் தேவா உம்மை ஆராதிக்கிறோம். துக்கங்கள் எல்லாம் மறைந்திடுமே, இந்த காலை வேளையிலே துக்கங்கள் எல்லாம் மறைந்திடுமே. தூதரின் கூட்டமோ ஆர்ப்பரிக்குமே, தூதரின் கூட்டமோ ஆர்ப்பரிக்குமே. சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் நம் இயேசு அழித்திடுவார், அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். உற்சாகமாய் சிங்கத்தின் வாயை அடைத்திடுவார், எரிகோவின் கோட்டையை அழித்திடுவார் நம் தேவன். சிங்கத்தின் வாயை அடைத்திடுவார், எரிகோவின் கோட்டையை அழித்திடுவார். சிங்கத்தின் வாயை அடைத்திடுவார், எரிகோவின் கோட்டையை அழித்திடுவார். ராஜாதி ராஜா வருகின்றாரே, ராஜாதி ராஜா வருகின்றாரே. மேகங்களுடனே வருகின்றாரே, மேகங்களுடனே வருகின்றாரே. மறுபடியும் ஒரு முறை. ராஜாதி ராஜா வருகின்றாரே, ராஜாதி ராஜா வருகின்றாரே. மேகங்களுடனே வருகின்றாரே, மேகங்களுடனே வருகின்றாரே. சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். எரிகிற அக்கினி சூளையிலும் விடுதலை அக்கினியாய் வந்திடுவார். எரிகிற அக்கினி சூளையிலும் விடுதலை அக்கினியாய் வந்திடுவார். சேதம் வரா
வராமல் காத்திடவே, சேதம் வராமல் காத்திடவே தேவகுமாரனாய் வெளிப்படுவார், தேவகுமாரனாய் வெளிப்படுவார், தேவகுமாரனாய் வெளிப்படுவார், தேவகுமாரனாய் வெளிப்படுவார். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் எங்கள் கர்த்தாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிழ்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனையிலே நீர் வெளிப்பட்ட கிருபைக்காக நன்றி ஐயா. நாங்கள் யாவரும் உம்மை நாங்கள் நோக்கி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. நீரே எங்களுக்கு கோட்டையும் கேடகமாய் இருக்கிறீர் ராஜா. எங்களை விடுவித்து எங்களை சாத்தானின் கையிலிருந்து, அவன் விரிக்கும் வலைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி தருகிற தேவனாய் இருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் என்றும் ஆராதிப்போம், எப்போதும் ஆராதிப்போம். எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை ஆராதிப்போம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 14வது அதிகாரம் வசனங்கள் 31 தொடங்கி 35 வரை. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடே யுத்தம் செய்ய போகிறபோது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தன் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாராமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பிரதர் ஜேஎஸ் டென்னிஸ் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத புஸ்தகம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 14:34 நான் வாசிக்கிறேன். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஏன் கர்த்தர் உப்பை ஊமையாக இந்த இடத்துல சொல்லுகிறார்? ஒரு சில இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது கடுகு விதையை குறித்து ஊமையாக அவர் சொல்லியிருப்பார் விசுவாசத்திற்காக. ஆனால் இந்த இடத்துல உப்பை வைத்து ஏன் ஊமையாக நம்மை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், உப்பு என்பது என்ன, உப்பின் தன்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். பாருங்கள், இந்த நாளிலே உப்பு அது சுவை கொடுக்கப்பட ஒரு பொருளாய் காணப்படுகிறது. உப்பு அது ஒரு வெண்மை நிறமாய் காணப்படுகிற ஒரு பொருளாய் காணப்படுகிறது. ஒரு உணவிற்கு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்றால் அது உப்பு என்று சொல்லலாம். உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லி. உப்பு இல்லாமல் நம்ம எதையா சாப்பிட முடியுங்களா? நிச்சயமாக நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, அந்த உப்பை வைத்து நம்மை ஓமையாக தேவன் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார். பாருங்கள், இந்த நாளிலும் கூட எனக்கு தேவ பிள்ளைகளே, மத்தேயு
5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு எப்படியாக நாம் காணப்படுகிறோம்? இந்த உப்பை போல ஒரு பயனுள்ள ஒரு மகனாய் மகளாய் காணப்படுகிறோமா? இல்லை என்றால் அது சாரமற்று போய் குப்பையிலே கொட்டப்படுகிற ஒரு பாத்திரமாய் நாம் காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்க, தேவன் நம்ம எதற்காக அவர் படைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எபேசியர் 2:10 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய செய்கையாய் இருக்கிறோம். கர்த்தருடைய செய்கையாய் இருக்கிற நாம் இந்த உப்பை போல ஒரு சுவை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவர்கள் கெட்டு போகாமல் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பர்வதத்திலே அவர்கள் சேர்த்து கொள்ளப்படும்படியாக ஒரு பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், உப்பினுடைய தன்மை என்ன? அது சுவை கொடுக்கிற ஒரு பொருளாய் காணப்படுகிறது. பாருங்க, முதலாவது அது எப்படி சுவை கொடுக்குது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், எல்லாரும் கிச்சனில் எதை வைத்திருந்தாலும் சரி, எந்த காய்கறியாவது நமக்கு ஒரு சுவையை தருமா என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பருப்பு, இல்லை மற்ற மளிகை சாமான்கள் எதுவாக இருந்தாலும் சுவை தருமா என்று சொன்னால் கிடையாது. கடைசியில் என்ன பண்ணணும்? அந்த ஒரு குழம்பு நம்ம செய்யணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு பொரியல் செய்யணும், ஒரு கூட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அதில் கடைசியில் அந்த உப்பை போட்டு தான் சுவை பார்க்க வேண்டும். அப்பொழுது அந்த சுவை நமக்கு தெரியும். அப்படி இந்த உப்பை போல நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையிலே ஒரு சுவை கொடுக்கிற வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். இந்த உப்பை உவமையாக எதற்காக சொல்கிறார் என்று சொன்னால், உப்பு முதலாவது சுவை கொடுக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த சுவை கொடுக்கிற வாழ்க்கை என்ன என்றால் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, இதில் தேறினவனாக இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் ஒரு உப்பை போல மற்ற சீஷர்களுக்கு முன்பாக அவர் சுவை கொடுக்கிற வாழ்க்கை அவர் வாழ்ந்து விட்டு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய அடிச்சுவடுகளை அவர் பின்பற்றி பாருங்க, அவர் உப்பை போல ஒரு சுவை கொடுக்கிற வாழ்வை அந்த நாட்களிலே வாழ்ந்து சென்றிருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டிருக்கிறாரு. பாருங்க, அந்த சுவிசேஷம் அறிவிப்பதில் அவர் மிகுந்த வைராக்கியத்துடன் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவன் கிறிஸ்தவர்களை அவர் கொடுமைப்படுத்தின நாட்களிலும் கூட பாருங்க, அவன் கண்கள் இருளடைந்த நிலைமையில் அவன் இருக்கும் பொழுது ஆண்டவர் அனனியா என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு அவரை சந்திக்க சொல்லி அவரிடத்தில் சொன்ன உடனே, நீதான் நான் துன்பப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்லி அவர் சொன்ன உடனே பாருங்க, அவன் உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி அவன் உடனே அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல், என்ன சொல்ல வராரு என்று சொல்லி பாருங்க அவர் சொல்றாரு. அதே 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அப்போ அந்த உப்பு எப்படி தன்னுடைய உணவிற்கு சுவை கொடுக்கிறதோ அதே போல நீங்களும் நானும் சுவிசேஷம் என்கிற அந்த சுவையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒன்றுமே இல்லை, என்ன சுவிசேஷம் அறிவிக்கணும்? போய் ஆண்டவரை பற்றி சொல்லணும். நிறைய பேர் இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர், யாருமே கெட்டவர்னு சொல்லவே இல்லை.
உங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் எப்படி அவங்களுக்கு அறிவிக்கணும்? உங்களுக்கு நடந்த கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை, இல்லை உங்களுக்கு அவர் செய்த நன்மைகளை அவர்களிடத்தில் சாட்சியாய் பகிர்ந்து சொல்லுங்க. இயேசு என்று ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு இந்த நன்மையெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுவிசேஷமாய் காணப்படுகிறது. பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை நீங்கள் சாட்சியாய் பிரசங்கிக்கும் பொழுது அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகும். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுலை போல இந்த நாட்களையும் கூட யாருமே பிரசங்கித்தது கிடையாது. அவர் தெருக்களில் நின்னார், சந்தைகளில் நின்று பிரசங்கித்தார். பாருங்க, அவர் சங்கத்தார் முறையெல்லாம் நிறுத்தினாங்க, அப்பொழுதும் கூட அவர் பயப்படல. அவரை எத்தனை ஆண்டு வரை காட்டிலும் 5 குறைய எத்தனை 5 முறை அவர் அடித்து தூக்கி போட்டாங்க. அப்பவும் எழுந்திரிச்சு வந்து என்ன பண்ணார்? தைரியமாக அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சுவை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு வாழ்க்கை முதலாவது நாம் வாழ வேண்டும். இரண்டாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உப்பு அது என்ன செய்யும் என்று சொல்லி பார்த்தால், அது ஒரு பொருளை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதா இருக்கிறது. அப்போ அந்த உப்பு இரண்டாவதாக அது என்ன தன்மை உள்ளது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு பொருளை அது கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. அதே போலதான் எனக்கு பிரியமானவர்களே, அந்த உப்பு எப்படி ஒரு பொருளை கெட்டு போகாமல் அது பாதுகாக்கிறதோ, அதற்காக அந்த உப்பை பயன்படுத்துகிறார்களோ, அதே போல தேவன் உங்களையும் என்னையும் இதோ அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக, அவர்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த உப்பை போல நாம என்ன பண்ணணும்? மற்றவர்கள் அழிந்து போகக்கூடாது, இந்த பாவத்தில் அழிந்து போகக்கூடாது, அவங்க வழி தவறி கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி நாம் நினைக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மகன் அவன் அறியாத பாவங்களை செய்கிறான் என்று சொன்னால், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு என்ன ஆச்சு, இருக்கட்டும் அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. அவர் அன்பாய் அழைத்து என்ன பண்ணணும்? அந்த இடத்துல ஒருவேளை உங்களுக்கு பேசுறதுக்கு நிச்சயமாக ஒரு கடினமான காரியமாக தான் இருக்கும். இப்படிப்பட்டவனிடத்தில் நாம் எப்படி பேசுவது என்று சொல்லி, ஆனால் நீங்கள் உண்மையாய் தேவனுடைய அன்பு நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த மகனுடைய மனம் திரும்புதலுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீர்கள். அவரை கூப்பிட்டு சொல்லணும், அப்பா அது தவறு, அதை செய்யாத மகனே, அந்த வழியில் நீ போகக்கூடாது, அது தப்பு, இந்த காரியத்தை நீ பண்ணாத, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், நீ கெட்டு போகக்கூடாது, கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும், வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணணும்? நம்ம மனம் திரும்புதலுக்குள்ளாக நாம் கொண்டு வருகிற பாத்திரமாய் நாம் காணப்படணும். இந்த உப்பு எப்படி அந்த உணவுப் பொருட்களையும் சரி, இல்லை மற்ற எந்த காரியத்துக்கு கெட்டு போகக்கூடாதுன்னு அது மேலே அப்படியே அவங்க தூவி விட்டுட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது பதப்படுத்தப்பட்ட நிலைமையில் அது காணப்படும், கெட்டு போகாமல் அப்படியே அதை பார்த்துக்கும். அதே போல தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த நாட்களை நாம் வீணடிக்காதபடிக்கு, எங்கே யாரெல்லாம் வழி தப்பி போகிறாங்களோ அவங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஏசப்பா அவங்கள சந்திங்கன்னு சொல்லிட்டு, என் மூலமாக அவங்கள சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்க கெட்டு போயிடக்கூடாது, அந்த ஆத்துமா வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏனென்றால் ஏசப்பா உங்களுக்கும் எனக்கும் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்க பாருங்க. யோவான் 3:16 பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒருவேளை உங்கள் கண்ணு முன்னாடி தவறு பண்ணுறாரு, ஆனால் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு கடினமாகும், ஒருவேளை மனக்கசப்பாகவும் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் அந்த மகனை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த மகளை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த தவறை சுட்டி காட்டுங்க. நம்ம வீட்டில் நம்ம சகோதரனோ இல்லை சகோதரியோ இல்லை பிள்ளைகளோ தவறு செஞ்சுட்டாங்கன்னு அப்படியே விட்டுறோமா? நம்முடைய அன்பு நிமித்தம் என்ன பண்ணுறோம்? அவங்கள கண்டிக்கிறோம். மகனே இது தப்பு, இது செய்யாத, நீ கெட்டு போயிடுவ, நாளைக்கு உனக்கு அதனால கெட்ட பேர் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்கள கண்டிக்கிறோம்.
இதே போல தான் நீங்கள் மற்றவர்களை, உங்களை அறியாதவர்கள் கூட உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்கும் பொழுதும், இல்லை அவங்க தவறான வழியில் போகும் பொழுதும் என்ன பண்ணணும்? அவர்களை கூப்பிட்டு, நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் இதை சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால போய் சொல்லுங்கள், ஏசப்பா அந்த மகனிடத்தில் நான் பேசுகிறேன், நீங்கள் அந்த மகனுடைய உள்ளத்தில் பேசுங்கப்பா, அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் பேசும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த பிள்ளைகளை கெட்டு போகாமல் அவர் நிச்சயமாக அவருடைய பரலோக ராஜ்யத்திலே அவர் சேர்த்துக்கொள்வதற்குண்டான அவர் காரியங்களை அவர் ஏற்படுத்துவார். வேதத்தில் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், மிகவும் அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம். 2 பேதுரு 3:9 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். பாருங்க, ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, அதான் கர்த்தருடைய ஆசையே. ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும்? எல்லாரும், சில பேர் நீங்கள் பார்க்கலாம், சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே, இல்லை உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய காலேஜில் இல்லைன்னா ஸ்கூலில், நீங்கள் பாருங்கள், அவங்க தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் நல்லா இருப்பாங்க. நீங்கள் கூட சொல்லலாம், இவனுக்கு ஒரு சாவு வராதான், இவன் மட்டும் நல்லா இருக்கானே, எனக்கு மட்டும் இப்படி ஆகுது. அவன் என்னதான் தப்பு பண்ணாலும் பாரு, அவன் நல்லா தான் இருக்கிறான். ஆண்டவரே நீங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் அதுதான் இந்த வசனம் அந்த இடத்துல உணர்த்துது பாருங்க. அவர் சொல்கிறாரு, கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, இப்போ அவங்கெல்லாம் மனம் திரும்பணும்னு சொல்லி அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் இப்படியே இருக்கா, ஆனால் எல்லாம் நல்லதாக நடக்குது. இல்லை, கர்த்தர் அவர்கள், என் பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள், அவங்க கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கொடுக்கிறார் அவர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ மக்களே. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், இந்த உப்பை போல எப்படி அது ஒரு பொருளை பாதுகாக்குதோ அதே போல் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஆத்துமா வீணா போயிடக்கூடாது என்று சொல்லி, அது கெட்டு போயிடக்கூடாது, அது நரகத்துக்கு போயிடக்கூடாது. நம்மோடு கூட சேர்ந்த அந்த ஆத்துமா, ஒரு ஆத்துமா பாரம் நமக்குள்ள வேணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக சரி உங்களையும் இந்த பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது உப்பினுடைய தன்மை என்னவென்று பார்க்கும் பொழுது அது மருத்துவ குணம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய பேர் பாருங்கள், திடீர்னு பல்லு வலி எடுக்குதுன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, ஏப்பா அந்த கல் உப்பு இருக்குல்ல, அதை எடுத்து அந்த வலிக்கிற இடத்துல என்ன பண்ண, அப்படியே வச்சுக்கோ கொஞ்ச நேரம், அதில் இருக்க அந்த கிருமியெல்லாம் என்ன ஆகும், செத்து போயிடும். அந்த நாட்களிலே என்ன பண்ணுவாங்க, வீடு துடைக்கிறதுக்கும் சரி இல்லை வாசல் தெளிக்கிறதுக்கும் சரி அந்த உப்பை கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. தட் இஸ் சோடியம். அதில் என்ன கிருமி நாசினி என்று சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த உப்பு பாருங்கள் அது ஒரு மருத்துவ குணம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கான்னு சொன்னால், மத்தேயு 10:1 நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு 10:1 பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சகல நோய்களை நீக்கவும் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும், அப்பா என்னுடைய மாமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, வா நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்,
இந்த வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அங்கே வெறுமையாக போகக்கூடாது. நீங்கள் அவருக்காக முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போங்க. போய் அங்கே போய் அவரை பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கர்த்தர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல உங்கள் கைகளை வைத்து இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுதே ஒரு சுகமாக்கிற வல்லமை இறங்குவதாக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் நிச்சயமாய் அந்த இடத்துல ஒரு சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது அவங்க எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த உறுப்பெல்லாம் புதுசாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் சுகத்தை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் ஒரு மருத்துவராய் வைத்திருக்கிற அந்த உலகத்தில் படித்த டாக்டர் வந்து பார்த்தா தான் வைத்தியம்னு கிடையாது. நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த உப்பை போல அது மருத்துவ குணம் உள்ளது தான். அதே போல உங்களையும் தேவன் ஒரு மருத்துவராய் வைத்திருக்கிறார். நீங்கள் போய் கை வச்சு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்கிறார் இல்லைங்களா? இப்போ கர்த்தர் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். அதிலே சொல்லப்படுது பாருங்க, அதே மத்திய 10:8 பார்க்கும் பொழுது வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இப்போ போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போயிட்டு டாக்டர் மாதிரி ஃபீஸ் கொடுங்க அப்போ தான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவனுடைய அன்பு நமக்குள் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய அன்பு இருக்கும் பொழுது பணம் என்னங்க? பணம் அந்த இடத்துல சுகம் உண்டானா போதும். என் ஏசப்பாவின் நாமத்தினாலே அந்த மகனுக்கு ஒரு சுகம் கிடைச்சா போதும். அல்லேலூயா. அப்போ இந்த உப்பை போல ஒரு மருத்துவரை தேவன் என்ன பண்றாரு? நமக்குள்ள வைத்திருக்கிறாரு. இந்த உப்பு எப்படி ஒரு மருத்துவ குணம் உள்ளது, அதே போல தான் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு ஒரு மருத்துவராய் வைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட நம்மளை ஒரு மருத்துவராய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அது மருத்துவ குணம் உள்ளது. அதே போல நாமும் இந்த உலகத்துக்கு ஒரு மருத்துவராய் நாம் காணப்படுகிறோம். நான்காவது பார்க்கும் பொழுது கரையும் தன்மை உடையதாய் அது காணப்படுகிறது. உப்பை தண்ணியில் கரைக்கும் போது என்ன ஆகும்? அது கரைந்து சுவை கொடுக்கிறதா இருக்கிறது. இல்லை ஒரு குழம்புல போடும் பொழுதும் சரி, எந்த ஒரு காரியத்திலையும் அதை ஆட் பண்ணும் பொழுதும் அந்த உப்பு என்ன பண்ணும்? கரைந்து அது சுவை கொடுக்கிறதா இருக்கிறது. அதாவது தியாகம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நிறைய காரியங்களை நாம் தியாகம் பண்ண வேண்டும். ஒரு நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுடைய முன்னாள் பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ கர்த்தருக்காக நீ தியாகம் பண்ணு நீ. அப்போ தான் இப்போ நான் யோசித்தேன், என்ன தியாகம் பண்ணுறது? ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணார்? தனியே ஜீவபலியாய் அந்த சிலுவை மரத்திலே அவர் என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்து அவர் நம்ம தியாகம் பண்ணார். அவருடைய ஜீவனையே தியாகம் பண்ணார் நமக்காக. நான் என்ன பண்ணுறது? என் உயிரை கொடுக்கணுமா ஆண்டவரே? எனக்கு தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு. அப்போ என்னுடைய போதகரை நான் மீட் பண்ணேன். அவரை மீட் பண்ணும் பொழுது அவரிடத்துல நான் கேட்டேன், பிரதர் இந்த மாதிரி தியாகம் பண்ணு அப்படிங்கிறீங்க, என்னத்தை நான் தியாகம் பண்ணுறது? தியாகம் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, அப்போ நான் என்னத்தை தான் தியாகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், உங்ககிட்ட இருக்கிற சில கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ காரியங்களை அவருக்காக தியாகம் பண்ணுங்க, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தியாகம் பண்ணுன்னு சொன்னால் என்னத்தை போய் அவர் தியாகம் பண்ணுவார் பாருங்க. அந்த சகோதரன் அழகா எனக்கு சொன்னார், உங்ககிட்ட என்னென்னலாம் கெட்ட பழக்கம் இருக்கும் அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டை போடுங்க. உங்களால் என்ன பண்ண முடியாது? உடனே எல்லாத்தையும் விட்டுற முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க? ஒவ்வொன்றா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அப்பா இதை நான் தியாகம் பண்ணுறேன்னு அது அப்படியே நீங்கள் பயிற்சி பண்ணி உங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னெல்லாம்? பொய் பேச்சு, கோபம் இல்லையா? அதே போல் கர்த்தருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்கள்
பீடி, சிகரெட்டு, இல்லைங்களா, வேண்டாத காரியங்கள். நிறைய பேர் அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க. அது அவ்வளோ நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது யோசிக்கிறதே கிடையாது. சர்வசாதாரணமாக அதை பண்ணுறாங்க. சொல்லும்போது இதுதானே அப்படிங்கிறாங்க. ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை அவர்கள் உணர்வடையாமல் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் குடிச்சிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட சொல்கிறாங்க எத்தனை டைம், வேண்டாப்பா, இதனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கடன் வாங்குகிறோம், அதனால் வேண்டாம். அவர் உணர்றதே இல்லை. இதனால் என்ன, நான் கடன் வாங்கிட்டேன், இதனால் என்ன பிரச்சனை, நான் பாட்டு குடிச்சேன்னா வந்து படுத்து தூங்கிக்கிறேன், இதனால் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தியாகம் பண்ணும் பொழுது, கர்த்தருக்காய் தியாகம் பண்ணும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பல பாடுகள் பட்டு அடிபட்டு என்ன பண்ணாருங்க, அவர் வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனையே உங்களுக்காகவும் எனக்காகவும் தியாகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எஸ்ஐ 53:10 நான் பார்க்கும் பொழுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய ஜீவனையே அவர் தியாகம் பண்ணி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்காக பாருங்க, நீங்கள் உங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த நாளில் நாம் தியாகம் செய்வோமா? இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த சின்ன பாவம் நினைக்கிறோம், அது எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தும் தெரியுங்களா? ஆண்டவருடைய சந்ததிக்குள்ள உட்பிரவேசிக்காதபடிக்கு புறம்பான இருளிலே கொண்டு போய் நம்மை தள்ளுகிறதா இருக்கிறது. அதனால் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் நம்மகிட்ட இருக்கோ இன்னைக்கெல்லாம் லிஸ்ட்டை போடுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடாது அப்பா. உப்பு எப்படி தன்னை கரைத்து சுவை கொடுக்கிறதோ அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் அப்பா, என்னுடைய பாவ காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் வெறுத்து விட எனக்கு உதவி செய்யுங்க. அது உமக்காக நான் தியாகம் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் அவரிடத்துல கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக 5வதாக நான் பார்க்கும் பொழுது, அதனுடைய நிறம் வெண்மை நிறமாய் உள்ளது. அப்படி என்றால் அது பரிசுத்தமுள்ள ஒரு நிறம். சங்கீதம் 34:5 பார்க்கும் பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். மோசே சீனாய் மலையிலிருந்து வெளியே வரும் பொழுது அவருடைய முகத்தை யாருமே பார்க்க முடியவில்லை, அவ்வளவு ஒரு பிரகாசம். பாருங்க, அந்த வெண்மை நிறம், அந்த உப்பு வெண்மை நிறமாய் உள்ளது. அதே போல நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமாமா? பரிசுத்தமுள்ள ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அதே போல எது நன்மை தீமை என்று அறியத்தக்க ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் அந்த பாவத்தை தெரிஞ்சே நாம் ஏன் செய்யணும்? இன்றைக்கு பிசாசானவன் எல்லாரையும் இந்த ஒரே ஒரு என்ன பண்ணுறான், இந்த மொபைலை வைத்து, நன்மைக்காக படைக்கப்பட்ட அந்த மொபைலை வைத்து என்ன பண்ணுறான், அவன் எல்லாரையும் தன்னுடைய வழியில் இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். எங்கேயுமே இல்லை. அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா மொபைலு எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த நாளில் பிசாசான ஒரு மொபைலை வைத்து என்ன பண்ணுறான், அது வெறும் தொலைத்தொடர்புக்காக தான் என்ன பண்ணுது, பரிமாற்றத்துக்காக அது உருவாக்கப்பட்ட ஒரு சாதனம். ஆனால் அதை அவன் எப்படியாக கொண்டு போகிறான்,
ஆத்துமாக்களை சீரழிக்கும்படியாக, ஆத்துமாக்களை கெடுக்கும்படியாக அவன் அதை செயல்படுத்தி கொண்டு வருகிறான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு பரிசுத்தமுள்ள ஜனமாக இருக்க வேண்டும், ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1:15 பார்க்கும் பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் 16வது வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி. நீங்களும் நானும் அவருடைய சாயலில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பாருங்க எவ்வளவு நேர்த்தியாய், அவரை போலவே என்னுடைய பிள்ளைகள் என்னை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? ஒரு பரிசுத்தமுள்ள ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி பரிசுத்தமுள்ள ஜனமாய் நாம் காணப்படும் பொழுது அவர் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த உப்பை குறித்து, அதனால தான் அந்த இடத்துல உப்பை வைத்து அழகாக ஒரு ஓமையாய் அவர் சொல்லுகிறார். உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது வெளியே கொட்டப்படுறதுக்கும் மிதிக்கப்படுவதற்கும் மாத்திரமே தான், வேற ஒன்றுமே இல்லை. உப்பு ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிற ஒரு பொருள். அதனால் ஒரு உப்பை போல நாம் சுவை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். ஒருவரும் கெட்டு போகாமல் அவர்களை நித்திய ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகிற ஒரு பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுபோல உப்பு எப்படி தன்னை கரைத்து தியாகம் பண்ணுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில வேண்டாத காரியங்களை நாம் விட்டு ஆண்டவருக்கு நாம் தியாகம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் ஒரு முடிவை எடுங்க. அப்பா, இந்த உப்பை போல் ஆண்டவரே ஒரு சுவை கொடுக்கிற வாழ்க்கையை நான் வாழணும் தகப்பனே. ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்வை வாழணும் அப்பா. உப்பு எப்படி தன்னை அழித்து அது சுவை கொடுக்கிறது, அதே போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்பனே, சிட்சிக்கப்படுகிற நேரத்திலும் சோதிக்கப்படுகிற நேரத்திலும் நான் பொறுமையாக இருந்து நான் உமக்கு சுவை கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக உங்களிடத்தில் பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இந்த நாளிலே ஒப்பு கொடுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் இந்த உப்பை போல் ஆண்டவரே ஒரு சுவை கொடுக்கிற வாழ்க்கை வாழனப்பா. உம்முடைய சமூகத்திலே தகப்பனே, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக வாழ எனக்கு கிருபை செய்யுங்க டாடி. இந்த நாளிலும் ராஜா என்னோடு கூட சேர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த மாதம் முழுவதும் ஒன்றுக்கும் குறைவில்லாதபடிக்கு ஆவியானவர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கணும் தகப்பனே. அப்பா, இந்த தொலைக்காட்சியில் ஆண்டவரே இதோ கேட்கிற ஒவ்வொரு செய்தி ஆண்டவரே மற்றவர்களுக்கு பயனடையும்படி ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவர் இதை பார்க்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு இருக்க முடிய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு நீ பேசியிருக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கணும்ப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆகிலும் எங்களுடைய சித்தம் இல்லை டாடி, உம்முடைய சித்தத்துக்கே ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you.